என் பொண்ணு செல்விய பத்திரகாளி மாதிரி பார்த்துட்டு இருக்காளே. ஆவேசமா முறைக்கிறத பார்த்தா இன்னைக்கு செல்வி அவ கையால சாக போறா. சுமங்கலி பூஜையாடி பண்றீங்க? வீட்டுக்கு வா, நான் உனக்கு பூஜை பண்றேன். ஓகே. என் நிலானி, என் பலானி, கும்முன்னு இருக்கிற கேரளானி, சும்மா நறுக்குன்னு இருக்கிற ஆந்திராணி, தண்ணி இல்லாம தவிக்கிற தமிழ்நாடுனா என் தாகத்தை கொஞ்சம் தனிப்பாயா? இந்த லெட்டர் கொஞ்சம் பலானதுதான், என்ன லைட்டா மன்னிப்பாயா? போன வாரம் தான் நான் MBA பாஸ் ஆனேன். இப்ப உன்னை நினைச்சே நான் லூஸ் ஆனேன். உன் பக்கத்து கேபின் தான் நான். என்ன பாத்துக்கடி, உன் லவ்வரா என்னை ஏத்துக்கடி. இளையராஜாவும் அனிருத்தும் கலந்த போதடி நீ, இந்த கிருஷ்ணனுக்காக பிறந்த ராதடி நீ. உன் சிரிப்பால என்ன கொல்லுறியே, என்ன காதல்ன்ற வலையில தள்ளுறியே, கொல்லுறியே தள்ளுறியே. ஆபீஸ்ன்றதுனாலதான் நான் அடக்கி வாசிக்கிறேன், உன்னை என் மனசார நேசிக்கிறேன். உன் ரிப்ளைக்காக நான் வெயிட்டிங்க. உடனே போலாமா டேட்டிங்கு? எஸ்ஸா நோவான்னு சொல்லிடு, இல்ல நீயே என்ன கொன்னுடு. அனுப்ப போறேன். இத படிச்சதும் அந்த சொப்பன சுந்தரி உனக்கு தான்டா. டடாங் 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 டடாங். ஏங்க ஐயோ போயிடுச்சுங்க. என்னாச்சு தேவ்? ஏங்க ஏங்க போயிடுச்சுங்க. என்ன போயிடுச்சு? ஏங்க மெயில் போயிடுச்சுங்க. அவ்வளவுதானே? ஐயோ ஐயோ அவ்வளவுதாங்க, அதோட அவ்வளவுதாங்க. ஐயோ போன மெயில் திருப்பி வந்துடுறேன். ஏங்க நான் காலிங்க. ஐயோ ஐயோ என்னாச்சு தெரியலையே. தேவ் என்னன்னு சொன்னா நானாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல. ஏங்க மெயில் போயிடுச்சுங்க. டேய் மெயில் போயிடுச்சுடா. எனக்கு மெயில் தானே தேவ்? போச்சே போச்சே எல்லாம் போச்சே. ஓகே ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே தேவ். நாட் ஓகேங்க, இட்ஸ் நாட் ஓகே. ரிசப்ஷன்ல இருக்க என் ஃபிகர் எல்லாரும் ஈஸ்வரி, அது உங்களுக்கு தெரியுமா? இதே எப்போ நடந்தது? 5 மினிட்ஸ் முன்னாடி தாங்க அந்த பொண்ணை சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள எல்லாம் தப்பாயிடுச்சு. என்ன தப்பாயிடுச்சு? எல்லாரும் ஈஸ்வரிக்கு அனுப்புறதுக்கு பதிலா HR ஈஸ்வரிக்கு அனுப்பிச்சிட்டங்க. நம்ம HR மேம்கா? ஆமா கையல், ஆமா கையல். இந்த பாவி இந்த கையால தானே என்டர் பட்டன அமுத்துனே. போச்சே 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 எல்லாம் போச்சே. Hello, Dave. ஹலோ. Come to my cabin. எஸ் மேம். Come fast. ஓகே மேம். ஐயோ என்னாச்சு தேவ்? யார் போன்ல? பாருங்க கையில் HR என்ன கூப்பிடுறாங்க. என்ன தேவ்? அவங்க கேபினுக்கு என்ன கூப்பிடுறாங்க. நேர்ல போய் பேசுங்க தேவ், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பார்க்க மாட்டீங்க கையல், இனிமே என்ன பார்க்கவே மாட்டீங்க. உள்ள போன உடனே பாரதியார் யானை மிதிச்சு செத்த மாதிரி நானும் யானை மிதிச்சே செத்துருவேங்க. உங்களெல்லாம் பாக்குறது தாங்க கடைசி. நான் வரேங்க, நான் போறேங்க. தள்ளுறாடே. ஐயோ யானை கத்துற மாதிரி எல்லாம் கேக்குது. Yes, come in. Come in. என்ன மெயில் இது? மேம் அது வந்து என்ன வந்து?
என்ன யோசிச்சிட்டு இருக்க உன் மனசுல? மேம் தெரியாம ஹெச்ஆர்க்கே மெயில் அனுப்புவியா? மேம் சாரி மேம். சாரி கேக்குற மூஞ்ச இந்த கவிதை எழுதுச்சு. கும்மன் இருக்கிற கேரளாவா நானு? ஐயோ மேம் அதெல்லாம் இல்ல மேம். அப்போ நறுக்குன்னு இருக்கிற ஆந்திராவா? மேம் நோ மேம். தென் அனிருத்தும் இளையராஜாவும் சேர்ந்த போதையா நானு? மேம் நோ மேம். நோனா? அப்போ நான் எதுவுமே இல்லையா? நான் ஒரு வேஸ்ட் பீஸ்னு சொல்றியா? மேம் நான் எதுவுமே சொல்ல வரல மேம். எதுவுமே சொல்ல வராத உனக்கு கவிதை மட்டும் எப்படி வரும்? என்ன தாகமா இருக்கா? இல்ல மேம். அது என்ன தாகமா இருக்கிற தமிழ்நாடுனா அந்த தாகத்தை கொஞ்சம் தனிப்பாயாவா? வா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் தரவா? தாகத்தை தணிக்கிறியா? நான் நிலானி என் பழானி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலா வானத்துல இருக்கும், பல வேர்ல இருக்கும். அதை எப்படி நீ மீன் பண்ணுவ? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வார்த்தை தப்பாயிடுச்சு மேம். தெரியாம பண்ணிட்டேன் மேம். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. எப்படி இவ்வளவு அழகா தப்பு பண்ற? ஏ ஹேண்ட்ஸம், நான் கொஞ்சம் வீக்கா. தமிழ்ல எனக்கு புரியாத வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி தரியா? ஐயோ நான் மாம்பழத்துக்கு ஏன் பண்ணா அந்த மாமரமே என் மேல சாஞ்சிரும் போல இருக்கே. என்ன அப்படி பாக்குற? என் ரூட் கிளியர், சிக்னலே இருக்காது, போயிட்டே இருக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓடி போயிடுவேன்னு பயந்து என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு ஓடி போயிட்டாரு. ஓடி போனவன நான் தேடல, ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனை என் மனசு தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ ரூட்டே வேற மாதிரி போதே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. மேம் சாரி மேம். என்ன வந்ததுல இருந்து சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்க? ஓ சாரிய தூக்கி அந்த டஸ்ட்பின்ல போடு. நான் சொல்ற வார்த்தைய மட்டும் இங்க போடு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எஸ் மேம். என்ன இது மேம் கேம்னு அசிங்கமா? என் பேரு சொல்லு, வேணும்னா செல்லம்மா ஈஷுன்னு கூப்பிடு. ஐயோ புலிக்குட்டி மாதிரி ரசிச்சு ரசிச்சு கவிதை எழுதிட்டு இப்ப பூனைக்குட்டி மாதிரி பதுங்குறா. ஐயோ நான் பூனைக்குட்டி கூட இல்ல மேம். வலி மாறி வந்த ஆட்டுக்குட்டி. ஆழம் தெரியாம காலை விட்ட மேம். என்ன விட்டுருங்களேன். ஏய் புள்ளி மானு மாதிரி உன் முன்னாடி நிக்கிற, அப்படி கவி தின்ன வேட்டையாட வேண்டாமா? இப்படி பயந்து போய் நிக்கிற. கமாண்டா
டேக் மீ. மம்மி கரண்ட் போயிடுச்சு மேம். அப்போ கூட ஷாக் அடிக்கும் பாக்குறியா? மேம் ஏய் மேடம் கண்ணத்துல அரைஞ்சிட்டாங்க போல இருக்கு. மேடம் செம்மையா கொடுத்துருக்கு போல. உள்ள வச்சு துவைச்சிட்டாங்க போல. கிண்டல் அடிச்சது போதும், போய் உங்க சீட்ல உட்கார்ந்து வேலையை பாருங்க. போங்க. என்ன தேவ், அடிச்சிட்டாங்களா? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. என்னாச்சு தேவ்? ஒரு மெயில் தப்பா போச்சு, அவ்வளவுதானே. இதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டு போவீங்க. இதுக்கு போய் இப்படி இடிஞ்சிடலாமா? என்ன தேவ்? நான் ஏங்க இடிஞ்சு போறேன்? பெரிய புல்டோசர் அப்பளத்துல ஏறின மாதிரி உள்ள நடந்த விஷயமே வேறங்க. தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க. விரல் பதிகிற அளவுக்கு அடிச்சிட்டாங்களா? இல்ல. எங்க கையெடுங்க பாப்போம். எடுங்க தேவ், எடுங்கன்னு சொல்றேன்ல. தேவ், என்ன இது? இது விரல் பதிஞ்ச மாதிரி தெரியலையே, வேற ஏதோ. ஏங்க சிரிக்காதீங்க. ஐயோ, கையில் எல்லாரும் பாக்குறாங்க, சிரிக்காதீங்க. சரி கையில் சரி, எல்லாரும் பாக்குறாங்க. கையில் ப்ளீஸ் சும்மா இருங்க. என்னால முடியல தேவ், சாரி. ஐயோ, என்னங்க இது? உள்ள புயல் அடிக்கும்னு பார்த்தா இப்படி சுனாமியே அடிச்சிட்டு போயிருக்கு. ஐயோ, என்ன தேவ் இது? கிஸ்ஸோட சேர்த்து கடி வேறயா? ஏங்க, மானம் போதுங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஹெச்ஆரே உங்களுக்கு மடங்கிடுச்சு. அப்புறம் என்ன, சருக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் தான். நீங்க வேறங்க, அவ சாதா லேடி இல்லைங்க, பின் லேடிங்க. யானை பசிக்கு கிடைச்ச சோளப்பொரி மாதிரி ஆயிட்டேங்க நான். அப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சா? ஏங்க, நான் கோடு போட்டா நீங்க ரோடே போடுவீங்க போல, விட்டா நீங்களே பில்டப் கொடுப்பீங்க போல. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே ஓகே. ஹலோ, யாரு? நான் தான் டிடிபியா. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடாத, உனக்காக நான் பேண்ட்ரியில காத்துட்டு இருப்பேன். சீக்கிரமா வந்துரு. பாய் டார்லிங். பாய். பாயா பாயா பாய் படி. ஏங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ இனிமே நீங்க ஹீரோ இல்ல, ஆன்டி ஹீரோ தான். கையல், போய் வேலையை பாருங்க. ஓகே ஓகே, போங்க கையல். நீ என்ன பாக்குற, வேலையை பாரு. எல்லாம் சிரிக்கிறாங்களே. ச்சே. ஐயோ போச்சே. அம்மா, மாயா மாயா என்னடி பண்ற? என்ன மாயா பண்ற? மாயா, நான் சொல்றது கேளு.
மாயா, வாட் இஸ் திஸ்? டாடி, இது எனக்கும் அவளுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதுல யாரும் தலையிடாதீங்க. அம்மா நான் என்னம்மா பண்ண? நீ என்ன பண்ணியா? உன்னால என்ன கண்டவெல்லாம் தாலி இல்லன்னு வெறுப்பேத்துற. மகாராணி மாதிரி வாழ வேண்டிய என்ன ரோட்ல போறவ வரவெல்லாம் என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. எல்லாம் உன்னால தானே? உன் தாலிக்கு கிடைச்ச மரியாதைனால தானே எனக்கு இந்த அவமானம். அந்த தாலியை கழற்றி. ஏய் மாயா, என்னடி இதெல்லாம்? நீ சும்மா இரு. நடுவுல ஏதாவது பேசுன கொன்னுடுவேன். ஏ நீ கல்றி கலட்ரி. வேணாமா கலட்ரினா மாயா, என்னது? ஏய் மாயா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடி, விடுடி. வேணாம் மாயா. ஏய் சொன்னா கேளுடி. வேணாமா. ஏய் வேணாண்டி, இதெல்லாம் பாவம்டி. ஏற்கனவே நமக்கு 1000 பிரச்சனை. இது வெறும் கயிறு தானே, இருந்தா இருந்துட்டு போட்டோம், விடுடி. இந்த கயிறுக்காக தானே அவ்வளவு பெரிய பூஜை நடந்துச்சு. இத பாக்க பாக்க எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. மாயா, ஸ்டாப் இட். எதனாச்சும் பண்ணு சந்தியா. ஹே மாயா, நீ என்ன முட்டாள? முத்துவோட தாலிய நீ எதுக்கு புடிச்சு இழுக்கிற? அம்மா விடுங்கம்மா. நீ முதலாளி, சர்வன்ட் ரேஞ்சுக்கு நீ கீழே இறங்காத. இவ புருஷன் முனுசாமி தான் இவளை விட்டுட்டு ஓடிட்டான்ல. அப்புறம் எதுக்கு இவளுக்கு இந்த தாலி? தாலி விடுங்க. கலட்ரி. மாயா, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவைதான் டாடி, தேவைதான். நீங்க என் இடத்துல இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்க. எல்லாரையும் கொண்டு போட்டிருப்பீங்க. விடுங்கம்மா. அவ்வளவு அவமானத்தை சந்திச்சுட்டு வந்திருக்கேன் டாடி. ஒருத்தி என்னடானா என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவளை தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். தாலிய விடுங்கம்மா. அவங்க அவ தாலி எடுத்து பூஜை பண்றாங்க, புருஷன்றாங்க, மரியாதைன்றாங்க, சுமங்கலிங்கிறாங்க. அப்ப நான் யாரு? விதவையா இல்ல வாழ வெட்டியா? ஐயோ மாயா, கர்ப்பமான பொண்ணு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடி. நீ வாய மூடு. நீ கூட தானே அங்க போய் பூஜை பண்ணிட்டு இருந்த. ஹே மாயா, என்ன இது சின்ன புள்ளத்தனமா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? மத்தவங்களை அடிக்கிறதுனாலயும் திட்டுறதுனாலயும் நம்ம மேல இருக்கிற தப்பு போயிடாது. இப்ப என்ன, ஊர் அறிய உன் கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா உனக்கான மரியாதை உனக்கு கிடைக்க போகுது, அவ்வளவுதானே? ஏன் உன் கழுத்துல மட்டும் ஊரறிய தாலி ஏறிச்சா என்ன? மாயா, அங்கிள், நான் உங்களை அவமானப்படுத்தணும்லாம் சொல்லல. உங்க பொண்டாட்டிய கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. என்ன மாயா சொல்ற? முத்து ஒரு அப்பாவி. எந்த ஒரு பலசாலியும் பலவீனமானவங்க மேல கோவத்தை காமிக்க மாட்டாங்க. முத்து நீ போ. தாலிய கழட்டி கொடுத்துட்டு எங்க வேணாலும் போ. இல்லம்மா. இப்ப நீ கழட்டுறியா இல்ல நானே கழட்டவா? சொன்னா கேளுங்க. அம்மா வேண்டாம்மா.